Hey guys, welcome back to our channel Math Mentor Tamil. நாம் இன்னைக்கான வீடியோல implicit functions பத்தி பார்க்கலாம். Let f equal to fn f2 up to fn be a vector valued function defined on an open set S in r power n plus k with the values in r power n. So எனக்கு சொல்லிருக்காங்க fன்ற ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனாவும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆன் an open set S. இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓபன் செட்ல இருக்கு. ஓபன் செட் Sல இருக்கு. அந்த ஓபன் செட் Sல வந்து இப்போ இது ஓபன் செட் S ன்னு வெச்சுக்கோங்க இந்த செட்டுக்கு. சோ இந்த செட்ல வந்து r பவர் n plus k வேல்யூஸ் இருக்கு. பட் இங்க f இருக்குல்ல f equal to fn f2 up to fn. சோ இதனோட வேல்யூஸ் வந்து r பவர் n ஆ இருக்கும். இந்த செட்ல S என்ற செட்ல r பவர் n plus k வேல்யூஸ் இருக்கு. பட் இந்த fல f equal to fn f2 up to fn. சோ இதுல வந்து r பவர் n வேல்யூஸ் இருக்கு. சோ அதான் இங்க சொல்லிருக்காங்க. Let f equal to fn f2 up to fn be a vector valued function defined on an open set S in r power n plus k with values in r power n. Suppose f belongs to c dash on S, let x naught comma t naught be a point in S for which f of x naught comma t naught equal to 0 ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. And for which the n cross n determinant dj fi of x naught comma t naught not equal to 0. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா f belongs to c dash வந்து f ல இருக்கு on S. இந்த S இந்த செட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. x naught comma t naught ன்ற ஒரு பாயிண்ட் வந்து S ல இருக்கு. Sல அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா for which f of x naught comma t naught equal to 0. சோ இந்த பாயிண்ட் வந்து Sல இருந்துச்சுன்னா நமக்கு f of x naught comma t naught equal to 0 ஆகும். அதே போல n cross n determinant dj fi of x naught comma t naught வந்து not equal to 0 ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ இதெல்லாம் given conditions. இப்போ இந்த conditions தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். Then there exists a k dimensional open set T naught containing T naught and one and only one vector function g defined on T naught and having values in r power n such that g belongs to c dash on T naught, g of T naught equal to x naught, f of g of t equal to 0. So இந்த கண்டிஷன்ஸ்லாம் தான் நாம இப்ப ப்ரூஃப்ல பார்க்க போறோம். இதுதான் நாம இப்ப ப்ரூஃப் பண்ண போறோம். சோ இங்க ப்ரூஃப் என்ன கொடுத்திருக்காங்கன்னா define a vector valued function f equal to f1 f2 இங்க கேபிட்டல் F யூஸ் பண்ணிருக்காங்க up to fn plus k is to s tends to r power n plus k. நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இங்க small f1 f2 up to fn ல இருக்கிற எலிமெண்ட் வந்து r பவர் n வேல்யூஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனா Sன்ற ஓபன் செட்ல r பவர் n plus k எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறது ஃபங்க்ஷன் f1 ல இருந்து fn வரையும் இருக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து r பவர் n வேல்யூஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுவும் ஒரு வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன் தான். சோ அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்க எழுதிருக்காங்க. f equal to capital F1 f2 up to fn plus k is to s tends to r power n plus k. The function f is defined as இந்த capital F எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா capital fm of x, t equal to fm x, t. ஏன் இப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா இங்க m க்கு நீங்க 1 to n வரையும் வேல்யூ கொடுக்கலாம். இந்த m பிளேஸ்க்கு 1 to m வரையும் கொடுத்தா f1 x, t up to n வரையும் வேல்யூ கொடுக்க சொல்லிருக்காங்க. சோ அதனால fn of x, t கேபிட்டல் F1 ல இருந்து கேபிட்டல் Fn வரையும் இருக்கிற வேல்யூஸ்க்கு நம்ம ஸ்மால் fm வரையும் எடுத்துக்கலாம். இந்த கேபிட்டல் இருக்குல்ல கேபிட்டல் F1 கேபிட்டல் F2 அப் டு கேபிட்டல் Fn இருக்குல்ல சோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம Fn, F2, up to Fn சொல்லிட்டு ஸ்மால்ல எடுத்துக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷனை இவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதே போல தான் கேபிட்டல் Fm plus n of x, t equal to tm னு வேல்யூ எடுத்துக்கலாம். எப்படின்னா for 1 less than or equal to m less than or equal to k m பிளேஸ்க்கு 1 plus n of x, t equal to கொடுத்தோம்னா நமக்கு tm க்கு t1 னு வருமா. சோ இங்க பாத்தீங்கன்னா fn plus 1 னு இருக்கு. சோ அதுக்கு பதில் நாம t1 னு கொடுக்கிறோம். அதே மாதிரி fn plus k இந்த m க்கு வந்து k வரையும் 1 less than or equal to m less than or equal to k வரையும் கொடுக்கும்போது fm plus k னு வரும். சோ அப்ப நமக்கு tk வரையும் இந்த வேல்யூஸ்க்கு நம்ம tk னு கொடுக்கிறோம். இந்த வேல்யூஸ்க்கு ஸ்மால் fn f2 up to fn வரையும் கொடுக்கறாங்க. சோ இந்த ஸ்டெப் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க வந்து f க்கு பதில் பக்கத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு f of x, t ன்னுலாம் இருக்குல f of x வந்து f of x ன்றது ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இது f of x ன்றது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. சோ இத நம்ம f ன்னு கூட எழுதலாம். சோ அதே மாதிரி தான் இங்க எழுதிருக்காங்க. இங்க நீங்க கேட்க கூடாது இங்க f1 தானே இருக்கு. நீங்க எப்படி வந்து இங்க f1 of x, t இங்க x, t வந்திருக்கு. இங்க வந்து fன்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இந்த டேர்ம் மட்டும் தான் இங்க இருக்கு. நீங்க எப்படி இது ரெண்டு ஈக்குவல் ன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நம்ம f of x க்கு f ன்னு கூட சொல்லலாம். சோ இது வந்து f of x equal to f. சோ இது பக்கத்துல நீங்க இந்த ஃபங்க்ஷனை போட்டாலும் தப்பு இல்ல போடலனாலும் தப்பு இல்ல. சோ அதனால இது ரெண்டுமே ஈக்குவல் தான்.
ஓகேவா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம கிவன் என்ன எடுத்திருக்கோம், ஸ்மால் f1 f2 அப் டு fnக்கு நம்ம ஸ்மால் fன்னு எடுத்திருக்கோமா? ஸோ அதனால தான் இங்க ஸ்மால் f ஈக்குவல் டு f1 f2 அப் டு fn எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற t1 t2 அப் டு tk ஐன்னு எடுத்திருக்காங்க. I be the identity function defined by I of t equal to t. ஸோ இது வந்து ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷனா எடுத்திருக்காங்க. ஸோ இது ஐடென்டி ஃபங்க்ஷனா எடுத்துக்கிறதுனால தான் இங்க இந்த வேல்யூக்கு எஃப்னும் இந்த வேல்யூக்கு ஐனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க fnக்கு f1 ஈக்குவல் டு அப் டு fn பிளஸ் k வரையும் இருக்குல்ல. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜக்கோபியன் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி எழுதிருக்காங்க. அதுதான் இங்க j கேபிட்டல் f ஆஃப் x, t நம்ம f1ல இருந்து fn பிளஸ் k வரையும் எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் x1 அப் டு xn, நெக்ஸ்ட் தோ t1ல இருந்து தோ tk வரையும். ஏன் எழுதிருக்காங்கன்னா இங்க பக்கத்துல நம்ம x, tன்றதை தான் இங்க எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இங்க x1 அப் டு xn, நெக்ஸ்ட் t எடுத்திருக்காங்க. t1ல இருந்து tk வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏன் எழுதிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க இந்த வேல்யூஸ்லாம் வரும். இங்க கீழே இருக்குல்ல, இதுக்கப்புறம் இருக்க வேல்யூஸ் n+1 தோ f ஆஃப் n+1ல இருந்து ஃபுல்லா 0 ஆயிடும். ஏன் 0 ஆயிடும்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா n cross n டிட்டர்மினன்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். n cross n டிட்டர்மினன்ட் வரையும் நாட் ஈக்குவல் டு 0 ஆகும்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல இதுவரை நான் கிவன்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்து சொல்லியிருந்தேன் முன்னே. ஸோ இங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க நமக்கு இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்க n cross n வரையும் தான் நாட் ஈக்குவல் டு 0. நாம இங்க f n+1ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த அதனால தான் இதுல இருந்து வர டேர்ம்ஸ்க்கு இவங்க 0ன்னு எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் f m ஆஃப் x, t ஈக்குவல் டு ஸ்மால் fm ஆஃப் x, t. ஸோ அதனால தான் இங்க கேபிட்டல் f1 இருக்குல்ல. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் fல எழுதியிருக்காங்க. தோ f1 டிவைடட் பை தோ x1. ஸோ அதே மாதிரி ஸ்மால் fல எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இவங்க இங்க இருக்கிற கண்டிஷன்ஸை டிட்டர்மினன்ட்ல எழுதிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் dj ஆஃப் fi ஆஃப் x, tன்னு எழுதிருக்காங்க. இது ஏன் இப்படி எழுதிருக்காங்கன்னா நம்ம ஜக்கோபியன் கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து ஜக்கோபியனோட தோ f1 டிவைடட் பை தோ x1 இருந்துச்சுன்னா நம்ம இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்குல்ல தோ x1. ஸோ அதனால d1 ஆஃப் f1 எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா x2ன்னு இருக்கு. ஸோ அதனால இதுக்கு d2 ஆஃப் f1 எழுதலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு எழுதணும்னா எப்படி எழுதலாம், d1 ஆஃப் f1 எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க dn ஆஃப் f1. நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா d1 ஆஃப் f2 ஆஃப் x. நெக்ஸ்ட் இங்க dn ஆஃப் f2 ஆஃப் x எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு d1 ஆஃப் fn, நெக்ஸ்ட் dn ஆஃப் fn. ஸோ இது மாதிரி எழுதலாமா? ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூவை அதனால தான் இங்க dj ஆஃப் f1 ஆஃப் x, tன்னு எழுதிருக்காங்க. இது ஏன் நம்ம இங்க எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் di ஆஃப் fn பிளஸ் j ஆஃப் x, t ஈக்குவல் டு 0. நான் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் 0 ஆயிடும்னு சொன்னேன். நம்ம ஐக்கு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, 1ல இருந்து n வரையும் வேல்யூ கொடுக்கணும் ஐக்கு. அப்போ d1 d2 அப் டு dn வரையும் வருமா? ஸோ அதனால வேல்யூ இங்க fக்கு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k. இங்க இருக்கிற jக்கு n+1ல இருந்து n+k வரை வேல்யூ இருந்தா 0 ஆயிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம், இதுக்கு d1 f n+1, இங்க dn f n+1 எழுதலாம். ஸோ அதனால தான் இங்க di ஆஃப் f n plus j எழுதிருக்காங்க. இங்க இருக்கிற ஐக்கு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல பாருங்க n வெரி தானே இருக்கு. ஸோ அதனால தான் இங்க 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. நெக்ஸ்ட் jக்கு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k, n plus k வரையும் இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதனோட வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இங்க எழுதிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஸ்டெப்பும் உங்களுக்கு இப்போ ஈஸியா புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிவன்ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க jf ஆஃப் x0, t0க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் dj fi-ன்னு எழுதிருக்காங்க. jf ஆஃப் x0னா ஸோ இந்த வேல்யூ jf ஆஃப் x0, t0க்கு இந்த வேல்யூ வருது இல்ல. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு இவங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் dj fi நம்ம ஆல்ரெடி இங்க ஸ்மால் fக்கு எழுதி வச்சிருக்கோம்ல. ஸோ அதான் இங்க எழுதிருக்காங்க dj ஆஃப் fi. இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறாங்க. ஏன் நாட் ஈக்குவல் டு 0னா இங்க x0, t0ன்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் dj ஆஃப் fi ஆஃப் x0, t0ஓட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு. ஸோ அதனால தான் இங்க இந்த கண்டிஷன்ஸ்க்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா f belongs to c dash on s, இங்க ஸ்மால் fன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இதை
ஸ்மால் f பிலாங்ஸ் டு சி டேஷ்னா அப்போ கேபிட்டல் எஃப்பும் பிலாங்ஸ் டு சி டேஷ். ஏன்னா இங்க ஸ்மால் எஃப்க்கு இந்த கண்டிஷன்ஸ் வருது, நம்ம இங்க கேபிட்டல் எஃப்க்கு இதே கண்டிஷன்ஸ் தான் வருது. ஸோ அதனால ஸ்மால் எஃப் பிலாங்ஸ் டு சி டேஷ்னா அப்போ கேபிட்டல் எஃப் பிலாங்ஸ் டு சி டேஷா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட் ஈக்குவல் டு, இங்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போனா எஃப் பிலாங்ஸ் டு சி டேஷ், எஃப் பிலாங்ஸ் டு சி டேஷா இருக்கும். எக்ஸ் நாட் கமா டி நாட்ன்ற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கிவன்ல கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்மால் எஃப் இருக்கு, ஸோ அதனால இங்க கேபிட்டல் எஃப்க்கு இவங்க ஃபைன் பண்றாங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட் ஈக்குவல் டு, நம்ம கேபிட்டல் எஃப்க்கு ஆல்ரெடி எஃப் கமா ஐன்னு ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா எஃப் கமா ஐ எக்ஸ் நாட் கமா டி நாட், அப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் நாட் கமா டி நாட் கமா ஐ ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் இப்படி எழுதியிருக்காங்க. நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட்க்கு கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதனோட வேல்யூக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. இங்க ஐ ஆஃப் எக்ஸ் நாட் கமா டி நாட்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐன்னு போட்டாலும் ஒண்ணுதான், அதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷன் எழுதினாலும் சேம் தான் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு டீன்னு சொல்லிட்டு இங்க படிச்சிருக்கோம். ஸோ ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு டீன்னு இங்க வந்து டி நாட்னு இருக்கிறதுனால நம்ம இதுக்கு டி நாட், ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு டி, இங்க டி நாட்னு இருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூக்கு டி நாட்னு எடுத்துக்கிறோம். சோ இதுவரை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஏன் இவங்க இங்க இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா, அதோட ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், f ஈக்குவல் டு fn, f2 up to fn belongs to c dash. நம்ம இம்ப்ளிசிட்லியும் f belongs to c dash னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சோ அந்த கண்டிஷன் வந்து இன்வெர்ஸ் தியரம்லயும் இருக்கு. அதே மாதிரி jf of a not equal to 0, இங்கேயும் determinant of dj fi of x naught t naught க்கு நம்ம not equal to 0 in s. சோ இந்த கண்டிஷன்ஸும் இன்வெர்ஸ் தியரம்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அதனால தான் இங்க இன்வெர்ஸ் தியரமோட கண்டிஷன்ஸை இவங்க எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ண பாக்குறாங்க. இங்க வந்து இன்வெர்ஸ் தியரம்ல யூனிக்லி டிட்டர்மைன்ட் ஃபங்க்ஷன் g ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த தியரம்ல இருக்கு, இம்ப்ளிசிட்ல இருக்கு. ஆனா நமக்கு யூனிக்லி டிட்டர்மைன்ட் ஃபங்க்ஷன் g ன்னு சொல்லிட்டு இந்த தியரம்ல நமக்கு கொடுக்கல, கிவன்ல இம்ப்ளிசிட்ல. சோ அதனால யூனிக்லி டிட்டர்மைன்ட் ஃபங்க்ஷனா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா a belongs to x ன்னு சொல்லிட்டு இன்வெர்ஸ்ல இருக்கு. சோ அதனால இங்க a க்கு வந்து x naught, t naught belongs to x, a க்கு பதிலா இவங்க இன்வெர்ஸ் தியரம்ல a belongs to x ன்னு இருக்கு. சோ இவங்க a க்கு பதில் x naught, t naught னு சொல்லிட்டு இந்த தியரம்ல நமக்கு x naught, t naught ஓகேவா. சோ இந்த தியரம்காக இங்க x naught, t naught belongs to x ன்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்வெர்ஸ்ல வந்து f of a belongs to y ன்னு இருக்கும். சோ அதனால இங்க கேபிட்டல் f of a க்கு நம்ம ஆல்ரெடி x naught, t naught னு எடுத்துக்கொள்ள. சோ அதனால கேபிட்டல் f of x naught, t naught belongs to y ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்வெர்ஸ்ல வந்து f is 1 to 1 on x and f of x equal to y ன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், y equal to f of x, f is 1 to 1 on x ன்னு சொல்லிட்டு இன்வெர்ஸ்ல இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால செகண்ட் பாயிண்ட்ல அந்த கண்டிஷன்ஸ் எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், g is defined on y, g of y equal to x and g of f of x equal to x ன்னு சொல்லிட்டு இன்வெர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால அந்த கண்டிஷன்ஸ் எடுத்து வந்து இங்க எழுதிருக்காங்க. இங்க g of y equal to x ன்னு எடுத்திருக்கோம். சோ அந்த வேல்யூ இங்க எழுதிட்டு g of y, y க்கு நாம g of இங்க y க்கு f of x naught, t naught னு எழுதிருக்கோம். சோ அதனால இத f of x, t னு எழுதிருக்காங்க ஈக்குவல் டு x க்கு x naught, t naught. சோ அதனால இங்க x, t னு எழுதிருக்காங்க. for all x, t belongs to x, next g belongs to c dash only. சோ இந்த கண்டிஷன் இன்வெர்ஸ்ல இருக்கு. சோ அதனால தான் அந்த இத வந்து g belongs to c dash on y ன்னு சொல்லிட்டு இங்க எழுதிருக்காங்க. சோ ஏன் நம்ம இன்வெர்ஸ் எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இன்வெர்ஸ் தியரம்ல இருந்து எடுத்து எழுதிருக்கோம் இதுவரையும். ஓகேவா, இதுவரையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க g க்கு g1, g2, gn up to gn plus k வரை எழுதிருக்காங்க. இங்க இருக்கிற g1 ல இருந்து gn வரை இருக்க வேல்யூஸ்க்கு v னும் gn plus 1 to gn plus k வரை இருக்கிற வேல்யூக்கு இவங்க w ன்னு எடுத்திருக்காங்க. சோ அதான் இங்க எழுதிருக்காங்க. v equal to g1, g2 up to gn is a vector valued function on y with the values in r power n. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க f ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல r power n வேல்யூஸ் தான் இருக்கு. ஆனா அது இருக்கிற ஓபன் செட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து r power n plus k வேல்யூஸ் இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல இந்த r power n plus k வேல்யூஸும் இல்ல, r power n வேல்யூஸ் தான் இருக்கு. சோ அததான் இங்க எழுதிருக்காங்க. சோ இந்த v ல r power n வேல்யூஸ் இருக்கு. v ல w ல பாத்தீங்கன்னா gn plus 1, gn plus 2 up to gn plus k. இங்க gn plus 1 க்கு இவங்க w1 ன்னு எடுத்திருக்காங்க. w1, w2 up to wk is a vector valued function in r power k.
இந்த vன்ற செட்ல r பவர் n வேல்யூஸ் இருக்கு, v ல r பவர் n வேல்யூஸ் இருக்கு, w ல r பவர் k வேல்யூஸ் இருக்கு. அப்போ gன்ற ஃபங்க்ஷன்ல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும்னா r பவர் n plus k வேல்யூஸ் இருக்கு. சோ இந்த ஃபங்க்ஷன்ல r பவர் n plus k வேல்யூஸ் இருக்கு. இந்த v ல மட்டும் r பவர் n வேல்யூஸ், w ல r பவர் k வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லெட்னு போட்டுட்டு இன்வெர்ஸ் தியரம், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம்க்கு இங்க ஒரு 4 கண்டிஷன்ஸ் எழுதிருக்கோம்ல, சோ அதுல இருந்து இந்த கண்டிஷன்ஸை எடுத்துட்டு வந்து இங்க எழுதிருக்காங்க. g of f of x, t equal to x, t ன்னு எழுதிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி g க்கு v, w ன்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம். சோ அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. v, w f of x, t equal to x, t ன்னு. நெக்ஸ்ட் இந்த v வந்து இது கூட எழுதிருக்காங்க. v into f of x, t w into f of x, t ன்னு சொல்லிட்டு இது இப்படி எழுதிருக்காங்க. சோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸும் ஈக்குவல் டு v of f of x, t equal to x னு, நெக்ஸ்ட் w of f of x, t equal to t ன்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் பட் f is 1-to-1 on x and f of x equal to y ன்னு எழுதிருக்காங்க. அதுவும் இன்வெர்ஸ் தியரம், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம்ல இருந்து தான் f is 1-to-1 on x and f of x equal to y ன்னு சொல்லிட்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம்ல இருந்து இந்த கண்டிஷன்ஸ் எழுதிருக்காங்க. for every x, t belongs to y, இங்க y க்கு x, t ன்னு எடுத்துக்கறாங்க. for all x dash, t dash belongs to x ன்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்காங்க. அத இந்த வேல்யூஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா f of x க்கு x dash, t dash equal to y க்கு x, t ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் g equal to v, w ன்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் g of f of x நம்ம f ன்னு கூட எழுதலாம்னு சொல்லிட்டு f of x ன்னு இருக்குன்னா அது பக்கத்துல நீங்க x இந்த இது போட்டாலும் போடலாம், போடலனாலும் விடலாம். அதே மாதிரி தான் இங்க g of x, t வந்து நம்ம v, w x, t ன்னு எழுதலாம். சோ இது v of x, t w of x, t ன்னு எழுதலாம்ல. சோ அதனால தான் இவங்க v of x, t யோட வேல்யூவை இங்க ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. இது ஏன் இங்க எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ v of x, t equal to v into இங்க x, t க்கு நாம f of x dash, t dash ன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால இத எழுதிருக்காங்க. equal to x dash, இங்க ஏன் equal to x dash எழுதிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் 1ல பாத்தீங்கன்னா தெரியும் v of f of x, t க்கு நம்ம x ன்னு எழுதிருக்கோம். ஆனா இங்க x க்கு dash இருக்கு. சோ அதனால இதுக்கு x dash ன்னு எழுதிருக்காங்க. புரியும் நினைக்கிறேன் இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் w of x, t equal to w of x, t க்கு நம்ம f of x dash, t dash ன்னு சொல்லிட்டு இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால வேல்யூஸ் இங்க எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. ஈக்குவல் டு நம்ம w of f of x, t க்கு ஈக்குவல் டு t ன்னு பார்த்தோம். இங்க t dash இருக்கிறதுனால ஈக்குவல் டு t dash. t dashன்றது ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன், i என்ற ஃபங்க்ஷன்ல இருக்கிறது தான் இந்த t1, t2 up to tn வரையும் இருக்க வேல்யூஸ்லாம். சோ அதனால t dash ஈக்குவல் டு t ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ அதனால இங்க t dash ஈக்குவல் டு t ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்திருக்காங்க. Hence g can be defined as follows: given a point x, t belongs to y, we have, so நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த கண்டிஷன்ஸ் தான் இங்க எழுதிருக்காங்க. g equal to v, w. சோ ரெண்டு பக்கமும் ஃபங்க்ஷன்ஸ் f x, t ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நமக்கு v of x, t such that w of x, t ன்னு கிடைக்கும். சோ அதனால தான் இங்க v of x, t w of x, t ன்னு எழுதிருக்காங்க. v of x, t க்கு நம்ம x dash ன்னு கொடுத்துக்கலாம். w of x, t க்கு t ன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம அது இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிச்சு. v of x, t க்கு x dash ன்னு, w of x, t க்கு t ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால g of x, t க்கு x dash, t ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் such that f of x dash, t dash equal to x, t. இது எங்க இருந்து எழுதிருக்காங்கன்னா f of x dash, t dash equal to x, t. அப்போ f of x, t க்கு எப்படி எழுதலாம்? இது வந்து f of x dash, t dash equal to x, t. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் t dash equal to t ன்னு. சோ அதனால இந்த வேல்யூஸ்க்கு இவங்க t ன்னு கொடுத்திருக்காங்க. f of x dash, t equal to x, t ன்னு கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து f of x dash ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. நம்ம x dash க்கு v of x, t ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம்ல. சோ அந்த வேல்யூஸ் தான் எடுத்துனா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. v of x, t equal to x, t ன்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. எதுவுமே பண்ணல, இந்த x dash க்கு மட்டும் தான் இங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு இவங்க ஈக்குவேஷன் 3 ன்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் let t0 and g in the above theorem is defined as t0 equal to t belongs to r power k, 0, t belongs to y ன்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க.
ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஏன் எழுதியிருக்காங்கன்னா இந்த தியரம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. இது வந்து T0 containing T0 and 1 and only one vector valued function சொல்லிட்டு இதை தான் நம்ம இந்த தியரம்ல ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்து இங்க எழுதியிருக்காங்க. இங்க ஏன் T0 equal to T எழுதியிருக்காங்கன்னு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா T0 containing T0 கேபிட்டல் T ஸ்மால் T T0 containing T0 எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்க கேபிட்டல் T0க்கு T எழுதியிருக்காங்க ஃபார் எவ்ரி T in T0. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் இங்க கேபிட்டல் T0க்கு T எழுதியிருக்காங்க. அதே போல T பிலாங்ஸ் டு R பவர் K. ஏன் இதுக்கு R பவர் K எழுதியிருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்க இருக்கிற F1 F2 up to Fn வரை இருக்கிற வேல்யூஸ் வந்து R பவர் n. பட் ஆனா இந்த Fன்ற ஃபங்க்ஷன்ல R பவர் n plus K வேல்யூஸ் இருக்கு. சோ அப்ப இதுக்கு R பவர் n வேல்யூஸ் இருந்தா இந்த T1 T2 up to Tk ல R பவர் K வேல்யூஸ் இருக்குமா? சோ அதனால தான் இங்க T belongs to R பவர் K எழுதியிருக்காங்க. 0, T belongs to Y. ஸோ இவங்க G எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? G equal to V of 0, T சொல்லிட்டு இவங்க டிஃபைன் பண்ணி எழுதியிருக்காங்க Gக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்த கண்டிஷன்ஸ் தான் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ல வந்து G belongs to C dash on T0ன்னு சொல்லிட்டு ஏல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை இங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இன்வெர்ஸ் தியரம்ல G belongs to C dash ன்னு பார்த்துருப்பீங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும் G belongs to C dash on Y சொல்லிட்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம்ல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கண்டிஷன்ஸ் தான் இது G belongs to C dash. அதே போல G க்கு இங்க V, W ன்னு சொல்லிட்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதனால தான் V, W belongs to C dash ன்னு எழுதிருக்காங்க. அப்போ V belongs to C dash ஆவும் இருக்கும் on T0. நெக்ஸ்ட் V க்கு இங்க V க்கு V of 0, T ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ அதனால V of 0, T belongs to C dash. V of 0, T ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு G. அப்போ G belongs to C dash. சோ இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சோ அதை நாம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் G of T0 equal to X0 ன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த தியரம் நாம G equal to V of 0, T ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அப்போ G of T0 க்கு equal to V of 0, T0 ன்னு எழுதலாமா? சோ இந்த 0க்கு f of x0, T0 ன்னு எழுதிருக்காங்க. क्वेश्चनல பாத்தீங்கன்னாவே தெரியும் f of x0, T0 க்கு equal to 0 ன்னு இருக்கு. சோ அதனால தான் இங்க 0க்கு f of x0, T0 ன்னு சொல்லிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. T0 நாம ஆல்ரெடி I of t equal to t ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல எடுத்துறோம். சோ அதனால தான் இங்க இந்த T0 க்கு பதில் I of x0, T0. நீங்க ஏன் இங்க x0லாம் சேர்த்து போடுறீங்களா நீங்க கேட்க கூடாது. ஏன்னா x0, T0னா இது ஒரு அதுக்கு I ல இருக்க ஒரு வேரியபிள். சோ அதை வந்து எப்படி எழுதினாலும் ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் f of x நம்ம f1 எழுதலாம். சோ அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன்ஸும். அதனால தான் இங்க I of x0, T0 ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் V of இங்க x0, T0ன்றது காமனா வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு f of I ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க f of I ன்னு இருக்குல்ல. சோ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் f equal to f of I ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கேபிட்டல் F equal to f of I ன்னு. சோ அதனால இங்க f of I ன்னு இருக்கு. சோ அதனால இங்க கேபிட்டல் F V கேபிட்டல் F of x0, T0 ன்னு இங்க எழுதிக்கலாம். நம்ம V f of x dash, T dash க்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். V f of x dash, T dash equal to நம்ம x dash ன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து x0 தானே இருக்கு. V f of x0, T0 தானே இருக்கு. சோ அப்போ இதனோட வேல்யூ வந்து x0 ஆ இருக்கும். சோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் B கண்டிஷன். G of T0 equal to X0. So இந்த B conditions நம்ம இப்போ proof பண்ணிட்டோம். Next C condition. C condition என்ன கொடுத்திருக்காங்க? F of G of T equal to 0. So இதுதான் C condition. So இந்த conditions இங்க proof பண்ணிருக்காங்க. இதுக்கு x, T equal to F of V of x, T ன்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. இது வந்து third equationல இருந்து. Third equation. இந்த third equation condition இருக்குல்ல. So இந்த conditions தான் எடுத்துட்டு வந்து இங்க எழுதிருக்காங்க. Third equation condition எடுத்துட்டு வந்து இங்க எழுதிருக்காங்க. இது மட்டும் மாத்திருக்காங்க. LHSம் RHSம் மாத்தி எழுதிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. சோ அதே ஈக்குவேஷன் தான் இங்க எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் F க்கு F, I ன்னு சொல்லிட்டு நாம ஆல்ரெடி பார்த்தோம். கேபிட்டல் F க்கு F, I ன்னு சொல்லிட்டு சோ அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. V f of x, T into T. இந்த F இது கூட எழுதிருக்காங்க. F of V x, T. நெக்ஸ்ட் I இது கூட எழுதிருக்காங்க. அப்போ V I of V x, T ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம இந்த xம் இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டா இருக்குமா? சோ அதனால x equal to f of v of x, t ன்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல put x equal to 0. x பிளேஸ்க்கெல்லாம் 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு 0 equal to f of v of 0, t ன்னு வருமா? t. நம்ம v of 0, t க்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? v of 0, t. v of 0, t க்கு g ன்னு எழுதிருக்கோம். சோ அதனால இந்த வேல்யூக்கு g of t ன்னு எழுதிருக்காங்க. சோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
f of g of t tன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் நாம ப்ரூஃப் பண்ண வேண்டிய கண்டிஷன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சி. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய கண்டிஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் இந்த தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் யூனிக்லி டிட்டர்மைன் ஃபங்க்ஷன் ஜின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இம்ப்ளிசிட்ல கொடுக்கல. ஸ்டேட்மெண்ட்ல இது வந்து யூனிக்லி டிட்டர்மைன் ஃபங்க்ஷன் ஜின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கல. ஸோ அதனால இந்த கண்டிஷன்ஸை இந்த தியரம்ல நம்ம ப்ரூஃப் பண்ணாதான் இந்த தியரமை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ப்ரூஃப் பண்றதுக்கு அர்த்தமாகும். இப்போ நம்ம இது ப்ரூஃப் பண்ணாம விட்டோம்னா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது ப்ரூஃப் பண்ணாதான் இந்த தியரம் இம்ப்ளிசிட் தியரம் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இந்த தியரம் ஃபுல்லா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதுவரையுமே ப்ரூஃப் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம்ல இருக்க அந்த கண்டிஷன்ஸும் இங்க நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஸோ அதனால யூனிக்னஸ் இஃப் பாசிபிள் லெட் h of t வந்து இங்க இருக்கிற ஏபிசி இந்த 3 கண்டிஷன்ஸையும் h of t சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாமளா அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம். இஃப் பாசிபிள் லெட் h of t சாட்டிஸ்ஃபைஸ் a, b, c சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ப நாம இந்த ஜிக்கு பதில் f of h of t t equal to 0 எழுதுறோமா இந்த தேர்ட் கண்டிஷனை. ஸோ நம்ம ஆல்ரெடி f of g of t t equal to 0 ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் டு 0ன்றதுனால f of g of t t equal to f of h of t ன்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒமிட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் எழுதிருக்காங்க. g of t t h of t t. ஸோ நமக்கு g of t equal to h of t ன்னு கிடைச்சதுனால g is unique ன்னு எழுதிருக்காங்க. hence proved. I hope உங்களுக்கு இந்த தியரம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Keep supporting our channel Math Mentor Tamil. If you are not subscribed, please do share and subscribe our channel Math Mentor Tamil. Thank you so much guys.